ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம ராஜு வந்து ரூமில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு அப்போ தான் உட்காந்து ஃபோன் நொழக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா நம்ம நினைப்பா இருப்பாரா, நம்மளை மன்னிச்சிருப்பாரா, நம்மளை ஏற்றுக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு 1000 யோசனை அவங்களுக்கு. அப்போ தான் இங்கே நம்ம கதிர் வராங்க. கதிர் வந்ததுமே இங்கே ராஜி, வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் எங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிறது, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்செட்டாக இருக்கிற மூஞ்சி தான் இப்படி பலபலன்னு ரெடியாக இருக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன கதிரு, ஏன் ரெடியெல்லாம் ஆகக்கூடாதா என்ன, ரெடி ஆகாமல் அப்படியே முடியெல்லாம் பெப்பரப்பேன்னு விரிச்சு போட்டிருந்தா மட்டும்தான் அப்செட்டாக சோகமாக இருக்கணுமா என்ன, நான் ரெடியாக இருக்குனே தவிர மற்றபடி மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கதிரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே எல்லாமே மயிலக்காவை நினச்சி தான், மயிலக்காவோட வாழ்க்கையே அவ்வளோதான் போயிட போகுது, இனிமேல் சிரவணன் மாமாவும் மயிலக்காவும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே கதிர் இருந்துட்டு, ஆமாம் ராஜி, அது எப்படி வாழ முடியும், மயிலண்ணி ரொம்பவே தப்பு பண்ணியிருக்காங்க, அண்ணனுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உண்மையை மறைச்சி இந்த குடும்பத்துக்குள்ளே 2-3 வருஷமாக அவங்க வாழ்ந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட மனசை ரொம்பவே நோகடிச்சிட்டாங்க, அண்ணனோட மனசு கண்ணாடி மாதிரி சுக்கு நூறாக உடஞ்சி கிடக்கு ராஜி, அப்படி இருக்கிறப்போ அண்ணன் எப்படி அண்ணி ஏற்றுக்க முடியும், அண்ணி பண்ணினது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு தான் இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்குமா காரணம் மயிலக்காவாக இருக்கவே மாட்டாங்க, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் சேர்ந்துக்கிட்டு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடி அக்காவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராஜி உன் பேச்சிலே நான் வரேன், அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு உடந்தையாகவும் மயிலண்ணி இருந்திருக்காங்க, சரி ஓகே, அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கப்புறமும் நம்ம குடும்பத்து மேலே பொய்யான கேஸை போட்டு எதுக்காக உள்ள தள்ளணும், அது மட்டும் இல்லாமல் நகை விஷயத்தில் கூட அவங்க பொய் தானே சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே, அதெல்லாம் தெரிஞ்சே பண்ணக்கூடிய ஃப்ராடு தனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் கதிர், இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி அவங்க அம்மா அப்பா தான் இருக்காங்க, மயிலக்காவோட வாழ்க்கை எப்படியாவது சரி செஞ்சிடணுன்றதுக்காக முட்டாள்தனமான ஒரு யோசனையை யோசித்து இப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது, கடைசியில் மயிலக்காவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி, அப்போது சரவணன் அண்ணனோட வாழ்க்கை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா, அண்ணன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிதான் கதிர், இருந்தாலும் அக்கா மலைக்கு எந்த தப்புமே இருந்திருக்காதுன்னா எனக்கு தோணுது, பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை இல்லையா, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்காக அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், அது என்னென்னமோ நடந்து போச்சு, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நடந்த எதுவுமே நடக்காத மாதிரி நம்மளால் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கதிர் நின்றுக்கிட்டே இருக்க, உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே நம்ம கதிருமே பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஏன் ராஜி, நீயும் நானும் ஏன் ஒன்று சேர்ந்து அதாவது நம்ம குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ராஜி வந்து வைக்கப்படுறாங்க, என்ன கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க, சரி ராஜி, உன்னுடைய சிரிப்பிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு இதில் சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயிலோட வீட்டுக்கு அவங்களோட திங்ஸ் எல்லாமே போய் இறங்குது. இங்கே பாக்கியத்துக்கும் நம்ம மாணிக்கத்துக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இந்த பொருளெல்லாம் எதுக்காக இவங்க இங்கே வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்து இறக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கேட்குறாங்க. உடனே டிரைவர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், பாண்டியன் குடும்பத்தில் இருந்தால் இந்த பொருளை எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்து இறக்க சொன்னாங்க, அதனால தான் இறக்கிக்கிட்டு இருக்கோம், மற்றபடி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே இறக்கி வச்சுட்டு இங்கே அந்த டிரைவர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் மயிலோட திங்ஸ் எல்லாமே இருக்குது, இவங்க வாங்கி கொடுத்ததுக்கு சாமான் செட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுமா இங்கே நம்ம பாக்கியத்துக்கு புரியவே வருது, மொத்தம் சாமான் செட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்களே, யோ பாத்தியா, அப்போது அந்த குடும்பத்துக்கும் மயிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த வீட்டு பக்கம் மயில் போயிடவே கூடாதுன்றதுக்காக ஒட்டுமொத்த பொருளையுமே எடுத்துகிட்டு வந்து இப்போ போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இப்போ தான் நம்ம மயிலுமே வந்து பார்க்குறாங்க, என்னம்மா இந்த பொருள் எல்லாமே என்னுடைய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி உன்னுடையது தான், உன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது நாங்கள்லாம் வாங்கி கொடுத்தோம்ல அதுதான் இது, இனிமே அந்த குடும்பத்து பக்கம் அந்த வீட்டு பக்கம் நீ தலையை கூட வச்சு படுக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் பேச்சை கேட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் என் பக்கம் உடந்தையா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த அப்படின்னா உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருந்திருக்கும், எப்படியாவது அந்த குடும்பத்துக்குள்ள உன்னை வாழ வைக்கிறதுக்கு அனுப்பியிருப்பேன், ஆனால் நீ என் பேச்சை கேட்காம உங்கள் மாமியார் குடும்பத்தை காப்பாற்றி விட்ட, இப்போது அவங்க பார்த்தியா என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லா பொருளையுமே கொண்டு வந்து இங்கே விசாட்டிட்டு போயிட்டாங்க, இனிமேல் நீ அந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
இங்க பாக்கியம் பயங்கர கடுப்பா பேசிக்கிட்டு இருக்கவும், மயிலுக்கு பயங்கர அழுகழுகையா வருது. ஐயோ! அப்போ சரவணன் மாமா இனிமே என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாரா? அப்பன்னா நான் இப்போ இப்படியே தான் இருக்கணுமா? வாலா வெட்டியா தான் இதே வீட்ல தான் இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருடி, நீ மட்டும் வாலா வெட்டியா இங்க இல்ல. இப்போ எங்களோட நிம்மதியையும் கெடுத்துக்கிட்டு நீ இந்த வீட்ல இருக்க போற. அது மட்டுமா சுடரோட வாழ்க்கையுமே குழி தோண்டி புதைச்சிடுடி. எல்லாரோட நிம்மதியும் உன்னால கெட்டு கிடக்குது." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இங்க மயில பயங்கரமா திட்டுறாங்க. "என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நானே என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்கேன். நீ என்னடான்னா இப்போ உன் நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்ற. உனக்கு அப்படி என்ன நிம்மதி போயிடுச்சு? நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தனால எத்தனை நாள் நீ சாப்பாடு போட்டுட்ருக்க? நான் இங்கே ஓசி சாப்பாடு சாப்பிட்ருவோணும்னு சொல்லிட்டு நீ பதற்றத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ஆரம்பத்திலேயே நீ சொன்ன பொய் எல்லாமே எல்லா உண்மையுமே எல்லார்கிட்டயுமே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் நீ வேண்டாம் வேண்டவே வேண்டாம், அப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கடைசி வரைக்கும் சொல்ல விடாமல் பண்ணிட்டேன். அதுவா தானா ஒரு நாளைக்கு எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்தியா என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இப்போது நீ என்னை பார்த்து கேட்குறியாம்மா நிம்மதி, என் நிம்மதியெல்லாம் போச்சு, எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்குறியா? என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டமா நீ? இப்போது என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? எதுக்காக போய் சொல்லி கல்யாணம் பண்ணேன்? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன்ல. போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க போகிறதில்ல. நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ போ, நீ வருவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆரத்தி கரைச்சி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்ததுமே உன்னை வரவேற்கிறதுக்காக அவ்வளோ பிரம்மாண்டமாக ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கடி. போ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து நக்கலாக பேசுவோம். ஏம்மா இப்படி நக்கல் பண்ணுற? என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல? அப்படி தான் இருக்கும். ஆனால் பாதிக்கப்பட்டவன் நான் தானே. எந்த அளவுக்கு என் மனசு வலிக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு என் புருஷன் குடும்பமோ என் புருஷனோ என் அம்மா அப்பா கூட யாருமே எனக்கு இல்லை. நான் என்ன தான் வரம் கேட்டுட்டு வந்தேன்னு தெரியல. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேனோ அதனால தான் உனக்கு பிள்ளையாக வந்து நான் பிறந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நான் இப்போ நடுத்தெருவில் யாரோட துணையும் இல்லாமல் யாருமே எனக்கு ஆறுதல் இல்லாமல் நான் தன்னந்தனியாக இப்போ வாளா வெட்டியாக வந்து நிற்கிறேன். எல்லாத்துக்கும் என்ன சொல்லி தான் குத்தமே, வேறு யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களெல்லாம் நம்பி நான் அவங்க பின்னாடி வந்தேன் பார்த்தீங்களா? அதான் நான் பண்ண தப்பே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மாணிக்கம் இருந்துட்டு, "மயிலு, நீ அழுகாத மயிலு, கோர்ட்டில் இன்னும் தீர்ப்பு வரல. அவங்க கண்டிப்பாக உன்னை இந்த மாதிரியெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட முடியாது. கோர்ட்டில் நீயும் சரவணன் மாப்பிளையும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக தீர்ப்பு வரும். நீ எதை நினச்சி கவலைப்படாத மயிலு" அப்படின்னு சொல்லவும், "அப்பா, நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்படி நடக்குமா என்னன்னு தெரியலையே. கோர்ட்டே அப்படி சொன்னாலுமே சரவணன் மாமா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்கே நிற்கிதே அம்மா. இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். என் வாழ்க்கையவே சீரழிச்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, "என் மயிலு, என்னதான் இருந்தாலும் நான் பெத்த பிள்ளை ஆயிட்டேன். சரி வா, நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். இவங்களுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தால் மொத்த சாமான்ஜெட்டும் அனுப்பி வச்சுருப்பாங்க. இன்னும் நான் கோர்ட்டில் எதுவுமே முடிவுக்கு வரல. இப்போவே இவங்க இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுறான்" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா போதும் நிறுத்துமா, நீ என் கூட வரவே வராத. நீ பண்ணது எல்லாமே போதும். நானே என் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி வந்து இங்கே கதிர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர்கிட்ட, "கதிர், இனிமே நீயும் நானும் சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே விஷயந்தான், சரவணன் மாமாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதை தாண்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரச்சனைனால பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் என் வாழ்க்கை அப்படி கிடையாது. நான் ஒருத்தனை நம்பி என்னை நல்லா பார்த்துப்பான், எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனை நம்பி போனேன். ஆனால் அவன் என்னை நடுத்தெருவில் விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் நீ நடுத்தெருவில் நான் அவமானப்பட்டு நின்று இருந்தவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிற. உன்னை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கதிர். உண்மையாகவே லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை வந்து ராஜி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கதிருக்கு பயங்கர அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. வாயை பொழந்துக்கிறாங்க. "ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சொல்லு கதிர், நம்ம வாழ்க்கையை இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம். ஐ லவ் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர்கிட்ட ராஜி வந்து சொல்கிறாங்க. கதிருக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. "ராஜி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ராஜி இன்னைக்கு. ஆமாம், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் கதிர்,
எங்கேயுமே வேண்டாம். நம்ம ரூம்குள்ளேயவே நீயும் நானும் தனியாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. உனக்கு எப்படி உனக்கு குட்டி பாப்பா வேணுமா இல்லை தம்பி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி எனக்கு உன்ன மாதிரியே ஒரு அழகான ஒரு பாப்பா தான் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தம்பி தான் வேணும் கதிர். அதுவும் உன்ன மாதிரி அச்சடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க 2 பேருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஸ்டெப்பாக அவங்களோட லவ் ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு என்ன ராஜியோட ரூமு க்ளோஸ் பண்ணியே இருக்குது, நம்ம ராஜிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது ராஜிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜியுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி ரூமில் படுத்து தூங்கிட்டியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ராஜி இருந்துட்டு இதோக்கா இதோ வர ரூமில் தான் இருக்கேன், நான் தூங்கலாம் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா எந்த ஒர்க்குமே இல்லை சும்மா தான் கதிர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டேனா 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் போய்கிட்டு இருந்ததா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அக்கா அது அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு மாதிரி இருத்து பேசுகிற, அப்போது 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க, இங்கே பார் ராஜி உன்னோட ரொமான்ஸை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ராஜி. சரி சரி நீ கதிரை ஒரே ஒரு லுக்கு விடுவில்ல, அந்த ஒரு லுக்கை பார்க்கறதுக்காகவே நான் இப்போ வரவா உங்கள் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அக்கா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா, ரொமான்ஸ் எல்லாம் இங்கே எதுவுமே போகல, சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, சரி ராஜி உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி ஜாலியாக நீ வாழணும் சரியா, கதிரை உனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உள்ளுக்குள்ளே உனக்கு அவ்வளோ லவ் மலை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கணும் ராஜி, 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அப்போ தான் உங்கள் குடும்பத்துக்கும் நம்ம அத்தை குடும்பத்துக்கும்னு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும், அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இப்படி ஒரு வாழ்க்கை துணை 2 பேருக்குமே அமைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நினைக்கணும் ராஜி, அந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. சரி நான் இருக்கா உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் ராஜி நீ கண்டினியூ பண்ணு உன்னுடைய ரொமான்ஸை அப்படின்னு சொல்லுவோம், ஐயோ அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே மீனா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க, ராஜி சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே கதிர் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு கதிர் மீனாக்கா கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ராஜி மீனா கிட்ட வராங்க. இப்போது மீனா இருந்துட்டு ராஜி கிட்ட, ஏன் ராஜி மயில் அக்காவுக்கு ஏன் நம்ம உதவி செய்யக்கூடாது, அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நம்ம விடவே கூடாது, அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும்னு எனக்கு உள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது ராஜி, என்ன பண்ணலாம், ஏன்னா மயில் அக்காவோட அம்மாவும் அப்பாவும் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் புத்தி கெட்டத்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் மயில் அக்காவோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது, அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அக்கா இது விஷயமா நம்ம பேசிக்க கூட முடியாது, அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அம்புடுதான் நம்மளை கொன்னே போட்டுருவாங்க, ஏற்கனவே நம்ம மேலே கொலை காண்டில் இருக்காங்க, நகை விஷயத்தில் பற்றி நம்ம மறைச்சோம்ல அதனாலேயே பயங்கர கடுப்பில் இருக்காங்க, இப்போ போயிட்டு நம்ம அக்காவுக்கு ஏதாவது அதாவது அக்காவுக்கு துணையாக நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம 2 பேரையும் வெறுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, இல்லை ராஜி எனக்கு என்னமோ மயில் அக்காவை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது, அக்காவோட வாழ்க்கை எங்கே ரொம்ப கெட்டு போயிடுமோ, அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா வாழ்க்கையுமே இதில் அடங்கியிருக்கு, 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வச்சா ரொம்ப நல்லா வாழ்வாங்கன்னு தான் எனக்கு தோணுது, கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன பொய்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே, அக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருக்கணும், அவங்க எல்லா விஷயத்தையுமே சரவணன் மாமா கிட்ட சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம மயில் நடந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மயிலோட நம்பர் தான் வருது. மயில் சரி நம்ம மீனா அட்டன் பண்ணி பேசலாமா வேண்டாமா
பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாருக்கா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி மயிலக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட்டன் பண்ணி பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் கரெக்டாக கோமதி வராங்க. ஏய் யாரடி ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம மீனாவுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது. படபடங்குது நெஞ்செல்லாம். ராஜுக்கு அப்படி ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறாங்க. மீனா இருந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. நீ இப்படி திணறதை பார்த்தாவே யாருன்னு எனக்கு தெரியுது. உன் அருமை அக்கா தான் ஃபோன் பண்ணியிருக்காளாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அத்தை, மயில் அக்கா தான் ரொம்ப நேரமாக ரிங் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னடி யோசனை? அட்டன் பண்ணி ஒன்றும் பேசவே வேண்டாம். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த ஏமாத்துக்காரி கூட நீங்கள் யாருமே பேசக்கூடாது. அவள் கூட பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட புத்தி தான் உனக்கும் வரும். இங்கே பாரு மீனா, அந்த மயில் கூட யாராவது பேசுனீங்க அம்புடுதான், நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? மயிலக்காவை பற்றி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கலாம்ல. அவங்க ஒரு பொண்ணு, அவங்களோட வாழ்க்கையை நம்ம எப்படியாவது சரி செய்ய பார்க்கணும். ஆனால் அவங்கள அத்துவிட நினைக்கிறீங்க, அது தப்பு தானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மீனா என்னடி என்ன கொஞ்சம் விட்டா அப்போது எங்கள் மேலே தான் எல்லா தப்புன்னு சொல்லிட்டு நீயே கோர்ட்டில் போய் சொல்லிடுவ போல. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லை அத்தை, மயிலக்காவோட வாழ்க்கையை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொன்னேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, போதும்டி போதும், நீ எனக்கு எதுவும் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கே மூளை புத்தின்னு அறிவுன்னு எல்லாமே இருக்குது. என் பையன் வாழ்க்கை விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும். தேவையில்லாமல் குறுக்கில் இது விஷயமா நீங்கள் யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. சரவணன் அந்த மயில் குடும்பத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மயிலை அவன் வாழ்க்கையிலேருந்து அத்து விடணும். ஃபஸ்ட்டு அதுக்கான வேலையை பார்க்கணும். கோர்ட்டில் தீர்ப்பு வர வரைக்கும் பயங்கர கடுப்பாக தான் இருப்பேன் நான். சீக்கிரமாகவே டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா சரவணனோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? அப்போது டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சரவணன் மாமாவுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், பின்ன என்ன பண்ண முடியும்? சரவணனை தனியாகவே விட முடியுமா என்ன? அவனும் குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அத்தை. சரவணன் மாமாவுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்பவே ரிஸ்க்கான வேலை. இப்போல்லாம் கல்யாணம் சாதாரணமாக நடக்கணுன்னாவே பொண்ணு கிடைக்கிறது கிடையாது. 2ஆம் தரம்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே நடந்தாலும் சரவணன் மாமாவுக்கு இது ஒரு பேர் தானே, வந்தவங்க கூட இது உனக்கு 2வது கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி காட்டிட்டா அது மாமாவுக்குமே ரொம்பவே எஃபெக்ட் ஆகும்ல. அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்கவே இல்லையா? நீங்கள் பேசாமல் ஒன்று பண்ணுங்கத்த, மயிலக்கா ரொம்ப நல்லவங்க தான், அவங்க இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் இது விஷயமா கொஞ்சம் உட்காந்து நிதானமாக யோசித்து பார்த்து மயிலக்காவையும் சரவணன் மாமாவையும் ஒன்று சேர்த்து வைங்க. அவங்க 2 பேருமே சந்தோஷமாக வாழ்வாங்க அத்தை. அதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பண்ணுங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து மீனா, இதுக்கப்புறம் இந்த மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட ஏதாவது பேசினேன் அப்படின்னா ஆம்புடுதான், எனக்கு கெட்ட கோவம் வரும் பார்த்துக்கோ. என்ன நீ எப்போ பார்த்தாலும் அந்த மயிலுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை இல்லத்த, அது வந்து நீ எதுவும் பேசாத மீனா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அவங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. கரெக்டாக நம்ம மயில் வந்து நிற்கவும் மயில் உள்ளே வந்துடுறாங்க. ஏய் ஏய், உன்னெல்லாம் யாரடி உள்ளே விட்டது? எதுக்காக உள்ளே வந்திருக்க? வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்னத்த நீங்கள் பாட்டுக்கு என்னுடைய துணிமணி எல்லாத்தையுமே எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்க. அப்போது இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆமாடி ஆமாம், இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த வீட்டுக்கு நீ எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை இல்லை அத்தை, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். நான் சரவணன் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழுவேன். இதான் என் குடும்பம், இதான் என் வீடு. கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் நம்ம மீனா ராஜு எல்லாருமே வந்துடுறாங்க. சரவணனுக்கு கோவம் வருது. அம்மா இவ்வளோலாம் எதுக்காகம்மா உள்ளே விட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க. திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழைஞ்ச மாதிரி இவள் வந்துட்டாடா, நானுமே பார்க்கல, கதவை லாக் பண்ணி வைக்கல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுகுறாங்க. சும்மா நீ அழுதெல்லாம் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காத. உன்ன மாதிரி ஒரு ஃப்ராண்டுக்காரி இனிமேல் நாங்கள் எக்காரணத்து கொண்டோ நம்பவே மாட்டோம். ஒழுங்காக வெளியே போடி, நாளைக்கு கோர்ட்டில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்.
வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்ல இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் வராங்க. பாக்கியம் இருந்துட்டு, மயிலு இவங்க கிட்ட நீ என்னதான் கெஞ்சி கதறினாலும் இவங்கெல்லாம் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டாங்கடி. இவங்களுக்கு ம இறக்க குணம்ன்றது எதுவுமே இல்லடி மயிலு. நம்ம எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் வா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம், இவங்களுக்கு மட்டும் இறக்க குணம் பாவம் புண்ணியம்னுட்டு எல்லாமே தெரியும் போல. இந்த குடும்பத்தவே 2 வருஷமாக ஏமாத்திருக்காங்க. பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த குடும்பத்தவே எம்புட்டெல்லாம் சீரழிச்சிருக்காங்க. இவங்க இறக்க குணத்தை பற்றி பேச வந்துட்டாங்க. ஏ மயிலே, ஒழுங்கா உன் அம்மாவும் உன் அப்பனையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் கெஞ்சுறாங்க. அத்தை உங்கள் காலில் கூட விழுற அத்தை, தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கா இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ரொம்பவே கோவமாக எங்கள் மயில் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே வேகமாக தர தரன்னு இழுத்துக்கிட்டு வெளியே வராங்க. ஏன் மயில், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணன்றது எதுவுமே இல்லையா? உனக்கு உப்பு போடு தானே நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டேன். நீ ஏன் இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இவங்க சொல்கிறது தான் இங்கே நடக்கணும்னு இல்லை. நாளைக்கு கோர்ட்டில் எதுவாக இருந்தாலும் முடிவாயிடும். நீ உன் புருஷன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிற. நீ கவலைப்படாத மயிலே, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே உன்னை நான் அனுப்பி வைப்பேன். வா நம்ம இப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை வந்து சமாதானம் செஞ்சு பாக்கியம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. சுடர் இருந்துட்டு அக்கா அழுகாதக்கா, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். காலையில் கோர்ட்டில் நீ உறுதியாக ஜட்ஜ் கிட்ட சொல்லியிருக்கா, நான் சரவணன் மாமா கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குக்கா. உன்னுடைய சம்மதம் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. ஏன்க்கா இப்படியோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடி, அந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. மதிக்க மாட்டேன்றாங்கன்றதை விட என்னை யாருமே ஒரு பொருளாக கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னை முகம் பார்த்து பேசுறதுக்கு கூட அவங்க எல்லாருமே அருவெறுப்பாக நினைக்கிறாங்க. சுடரு, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கணும் சுடரு? என்னால் சத்தியமாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. எப்பாடுபட்டாவது சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடணும். அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள். மற்றபடி வேறு எதுவுமே நான் ஆசைப்பட கிடையாது. நான் அந்த வீட்டில் என் புருஷன் கூட சந்தோஷமாக வாழணும், அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும் பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மயில், நீ கவலைப்படாத, நம்ம கோர்ட்டில் நாளைக்கு பார்த்துப்போம். கண்டிப்பாக நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுகிறாங்க பாக்கியம். அப்போ தான் நம்ம சரி நம்ம மயிலுக்குமே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. மறுநாள் காலையில் எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜட்ஜ் கிட்ட சொல்கிறாங்க நம்ம மயில் அழுதுகிட்டே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பா, ஆனால் என் புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் புருஷன் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். தயவு செஞ்சு என்னை என் புருஷன் கூட ஒன்று சேர்த்து வச்சுருங்க. அவர் தான் எனக்கு வேணும். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் நிறைய பொய் சொல்லி அந்த குடும்பத்தையும் என் புருஷனையும் நான் ஏமாற்றிட்டேன். அது மிகப்பெரிய தப்புன்றதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் பொய்யன்ற ஒரு வார்த்தை கூட என் வாயாலேருந்து வராது. தயவு செஞ்சு என் புருஷனை என்னை ஏற்றுக்க சொல்லுங்கள். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். எல்லார் முன்னாடியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என் புருஷன் எனக்கு வேணும். நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே பேசவும் இங்கே ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருமா, அழுகாமல் மூச்சு வாங்காமல் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சரவணன் இருந்துட்டு, கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பொய்க்காரி கூட என்னால் வாழவே முடியாது மேடம். தயவு செஞ்சு இவளுக்கும் எனக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க. இவ என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டா, என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டா. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே நொந்துக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ரொம்பவே காயப்படுத்திட்டா. இவ எக்கச்சக்கமான பொய்யை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே மயில், மேடம், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்றது நான் ஒத்துக்கிட்டேன். நான் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு மைண்ட் செட், தவிர மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. அவங்கள காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், அவமானப்படுத்தணுன்றது எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு என்னை என் புருஷன் கூட ஒன்று சேர்த்து வச்சுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற, ஆனால் உன் புருஷன் நீ வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாரு. நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்காக நான் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றீங்களான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை அதே முடிவு தான் சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க
சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து தான் நடக்கும். 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். இங்கே பாருங்கள், இந்த கேஸை 3 மாதம் கழிச்சு நம்ம திரும்பவும் கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை வச்சு எப்படியாவது மாமாவோட மனசை மாற்றி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும், சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் சரவணனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. பாண்டியனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இதே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த மயிலுன்றவ வீட்டுக்கு வருவாப்பா, என் கூட பேசுவா. ஆனால் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா. அவள் பிடிக்கவே இல்லை. அவள் கூட நான் வாழக்கூடாது, அவள் முகத்தை திரும்ப பார்க்கக்கூடாதுன்றதுனால தான் நான் விவாகரத்தே கேட்டேன். ஆனால் இந்த ஜட்ஜ் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கோமதி இருந்துட்டு, டே சரவணா, நீ கவலைப்படாதடா, உனக்கு என்ன அந்த மயிலை விவாகரத்து பண்ணணும், அவ்வளோதானே, கண்டிப்பாக விவாகரத்து நடந்து முடிஞ்சிரும்டா. இன்னும் 3 மாதம் தானே, இத்தனை நாள் 2 வருஷமாக நம்ம இன்னும் 3 மாதம் தானே, கண்டிப்பாக இது சீக்கிரமாகவே கடந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த மயிலை நீ விவாகரத்து பண்ணிடுவ சரவணா, கவலைப்படாத சரவணா. இப்படி நீ அழுகிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கூடவே அழுகுறாங்க. சரவணனுமே அழுதுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொய்க்காரிக்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து கிடைச்சிடணும், அப்போ தான் நான் உயிரோடவே இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா இப்படியெல்லாம் பேசாதுடா, வேணாண்டா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், எல்லா பாரத்தையுமே அந்த கடவுள் மேலே போட்டுருடா, கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, அப்படி நடந்தால் ரொம்பவே நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இங்கே மயில் கூட நம்ம சரவணன் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்காது, அவர் தனியாக வாழணும், இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.